ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. வாங்க, யார் வேணாலும் வாங்க, நான் படம் பண்ணுறேன். நான் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பேன் சார். இன்னும் நான் மேடை ஏறி சாமின்னு சொல்கிறத விட மலை ஏறி சாமி கும்பிட்டுலாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த படத்தில் வாய்ப்பு எனக்கு கொடுத்ததுக்கு முதல்ல ப்ரொடியூசர் ரமேஷ் சார், உங்களுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அப்புறம் ஹாட்ஸ்டார் பிரதீப் சார், ஜெகன் சார், நரேன் சார், எல்லாருக்குமே நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். சுரேஷ் சங்கையா வந்து எனக்கு காக்காமட்டிலேருந்து பழக்கம், அசிஸ்டன்ட் டைரக்டர்லேருந்து அவன் பழக்கம் எனக்கு ஒரு. அப்போது இப்போ சொன்ன மாதிரி கடாயன் கருணை படம் வந்து சுரேஷ் சங்கையா முதல்ல எனக்கு தான் கதை சொன்னார் அந்த படத்தை. அப்போ நாம் கொஞ்சம் பயந்தோம், ஏன்னா நம்ம காமெடினா போயிட்டுருக்கோம் அதில் அப்படின்னு. ஆனால் நல்ல கதை அப்படின்னு அதில் ஒரு கேரக்டர் சொன்னார்ல, அதாவது பண்ணலாம். நான் அந்த டைமில் கூப்பிடும்போது என்னால் போக முடியாமல் போயிடுச்சு, சில இடங்கள் கமிட்மெண்ட்டில். அது ட்ராப் ஆனதுனால நான் அதில் நடிக்க முடியாதனால ஒரு வேளை சுரேஷ் சங்கையா என்னை வச்சு ஹீரோவை பண்ணணும்னு முடிவு பண்ணது எனக்கு வந்து பெரிய பாக்கியம் நினைக்கிறேன். ரொம்ப லைவான டைரக்டர். நான் மணிகண்டன் சார் அப்பப்போ சொல்லுவார், காக்காமட்ட டைரக்டர் அப்பப்போ சொல்லுவார், அவன்கிட்ட நிறைய விஷயம் லைவாக நிறைய சொல்லுவான் பாபு அப்படின்னு. கடைசியாக நாங்கள் ஷூட்டிங் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முறை எல்லாம் இந்த ஆர்டிஸ்ட்டுங்க, நிறைய ஆர்டிஸ்ட்டுங்க எல்லாரையும் வந்து உட்கார வச்சு டிராக்டர்லேருந்து தள்ளிட்டு இருக்கான். நான் அப்போ சும்மா ஜென்ரலாக பேசிட்டுருக்கேன், என்னப்பா பண்ணிட்டு இருக்கான்னு பார்த்தா டிராக்டர்லேருந்து எல்லோரும் கீழே வந்துட்டான். ஏய், என்னடா பண்ணிட்டு இருக்க, லைவாக இருந்தால் தான் நான் சூப்பராக இருக்கும் அப்படின்னா. அதுக்காக என்னடா எல்லோரும் கீழே மண்ணு கொட்டுற மாதிரி கொட்டிகிட்டு இருக்கேன் அப்படின்னு. எல்லா விஷயமும் லைவாக பண்ணி ஒரு விஷயமும் இந்த படத்தை பெரிய அளவில் கொண்டு வந்தது சுரேஷ் சங்கையா. ஷார்ட் எடுத்துன்னே இருப்போம், கேமராமேன் வந்து சார் வந்து ஃப்ரேம் செட் பண்ணுற கேப்பில் ஆனால் இன்னொரு கதை இருக்குண்ணே அப்படின்னு. என்னப்பா அப்படின்னு, இதே முடியல போகணும் அப்படின்னு, கேளு அப்படின்னு அந்த 17 நிமிஷத்தில் ஒரு கதை சொல்லியிருக்காப்புல என்கிட்ட. அடுத்த படம் தான் பண்ணுறோம், ரமேஷ் சார் கிட்டே போய் போட்டுருவோம் போயிட்டு அப்படின்னு. அப்படி நல்ல டைரக்டர் மிஸ் பண்ணிட்டோம். கருபாணியப்பன் சாருக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன் சார். ஏன்னா எனக்கும் அவருக்கு ஒரு பெண்டிங் இருக்குது, சீக்கிரம் அதை சந்திச்சலாம் சார். ஜெகன் சார், உங்களோட நான் என் ஆளோட சிறப்புக்கான படம் பண்ணேன். அன்றைக்கி அவர் சொன்னது உண்மைதான், ஆனால் அது எப்படி சொல்கிறது சார், நான் வந்து உங்களை வந்து அண்ணனா பார்த்தேன் சார், அவ்வளோதான் சார். அப்புறம் நெல்சன் சார் சொன்னார், சீக்கிரம் அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு நிறைய வாய்ப்பு கொடுங்கன்னு. நான் நிறைய பேர் கொடுத்துருக்கேன் சார். சுரேஷ் சங்கையா அசிஸ்டண்ட்டு 5 பேர் எனக்கு கதை சொல்லியிருக்காங்க. அதுவும் பேர்லாம் சொல்லாதீங்க, யார் பாரு நம்ப, நீங்கள் ஒன்றும் சொல்லக்கூடாது இல்லை எல்லாருக்கும். ஏன்னா நானும் ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராக தான் வந்தேன் ராம்பாலா சார் கிட்ட, லொல்லு சப்பாலேருந்து. அதனால் அந்த வழி எனக்கு தெரியும். இன்றைக்கி வர்றதுக்கு முன்னாடி கார்பராமிஸாக சொல்கிறேன், வர்றதுக்கு முன்னாடி 3 பேர்கிட்ட என் கார்டனில் கதை கேட்டுட்டு தான் வரேன். சார் சொன்ன மாதிரி பணம் முக்கியம் கிடையாது. இதே பரணி ஸ்டுடியோவில் ஏவிஎம்லாம் வந்து ஒரு டைலாக் 2 டைலாக் பேசுறதுக்கு ரோட்டில் நின்று இருக்கேன். பணம் முக்கியம் இல்லை சார், கரெக்ட் தான் சார். மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட, ஆமாம் சார், அப்படி பார்த்தோன்னா நம்மளால் இஎம்ஐ கட்டவே முடியாது சார். ஊறப்பட்ட பிரச்சனை இருக்குது. அத்தனை அசிஸ்டன்ட் டைரக்டர் போகிறாங்க. இன்றைக்கி யார் சார் எந்த ப்ரொடக்ஷனில் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்குறீங்க? கரெக்ட் தானே? அதனால் அதை நான் வந்து முக்கியத்துவம் கொடுப்பேன் சார். எப்போவுமே எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டருக்கும் எல்லாருக்குமே நான் கொடுப்பேன். இன்னொன்று ஒரு சின்ன ஆசை அதிகம் பண்ணிகிட்ருக்கேன், எப்படியும் அதையும் எழுதிடுங்க நம்ம நண்பர்கள்லாம். ஒரு சின்ன கதை பண்ணி ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒரு வாய்ப்பு கொடுத்துருங்க சார், ஒரு ப்ரொடியூசர் பிடிச்சி. அதுக்குள்ளே யாரோ சொன்னாங்க, அது எப்படி இருக்குன்றாங்க. சுரேஷ் சங்கையா, நீ வந்து மறைந்தாலும் எங்களுக்குள்ளே இருந்துட்டு தான் இருக்க. நான் அந்த பாப்பா வடிவத்தில் பார்த்தேன், பேச அந்த பாப்பா எழுதிட்டுருக்கு. எனக்கு எதுவும் சுரேஷ் சங்கையா ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது அது. அப்புறம் நான் வந்து கடைசியாக வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் தான் இதுவானாப்பில். நான் அந்த குழந்தைக்கு ஒரு இது பண்ணுறேன்னு சொல்லி நான் அசிஸ்டன்ட் டைரக்டர் எல்லோரும் அந்த ஃபங்க்ஷனில் சொல்லியிருந்தேன்.
இப்போ அதை நான் பண்ணி ஆகணும். ஏன்னா அவங்கள மேடம் இப்போ தான் பார்க்குறேன், அவங்க ஒய்ஃபை நேரில். அது உங்கள் முன்னாடியே நான் பண்ணிடலான்னு இருக்கேன். பண்ணலாமா சொல்லுங்கள். ஒரு செகண்ட், சாரி. ஒன்றும் இல்லைங்க, அவ்வளோதாங்க. வாங்க, யார் வேணாலும் வாங்க, நான் படம் பண்ணுறேன். நான் ஒரு நம்பிக்கை வச்சுருப்பேன் சார். இன்னும் நான் மேடை ஏறி சாமி இல்லைன்னு சொல்கிறத விட மலை ஏறி சாமி கும்பிட்டுலாங்க. நான் வணங்குற முருகனை நம்பி இந்த படம் வெற்றி அடைய எல்லோரும் வேண்டிய. தேங்க்யூ. போதே அந்த குட்டி பாப்பா கீழே நின்று கண்கலங்கி ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு. அவங்க அம்மா அழுகிறதும் நிச்சயமாக அவருடைய இந்த கனவுக்கு உயிர் கொடுத்த இந்த திரைப்படத்தில் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன்ஸுக்கும் எல்லா நடிகர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். பத்திரிகை நண்பர்கள் இந்த திரைப்படத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னு என்னுடைய வேண்டுகோள். மிக சிறப்பான முதல் திரைப்படத்திலேயே கிடாரியின் கருணை மனு, ரொம்ப அற்புதமான ஒரு வாழ்வியலை சொன்ன இயக்குனர். இந்த திரைப்படம் கதை தெரியலைனாலும் இந்த திரைப்படத்துடைய ஒர்க் பண்ண எல்லாரும் சொல்லும்போது நிச்சயமாக இந்த திரைப்படமும் ஒரு வாழ்வியல் சம்பந்தப்பட்ட அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அரசியலை தெளிவாக சொல்லியிருப்பார் நான் நம்புகிறேன். இந்த படத்துடைய ப்ரொடியூசர் பாபு சாருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். முதல் திரைப்படம். நான் ட்ரீம் வாரியர்ஸ் பிரபுவாக இருக்கட்டும், பிரகாஷாக இருக்கட்டும், நான் மகானில் நான் வந்து படம் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவங்க கோ ப்ரொடியூசர்ஸாக இருந்தாங்க. ஸோ அப்போ இருந்து பிரபு பிரகாஷ் 2 பேரும் எனக்கு தெரியும். அதுக்கு முன்னாடி இருந்து அமல்ராஜ் என்னுடைய நண்பர், அவர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் இந்த திரைப்படத்தில் ஒரு கோ ப்ரொடியூசராக, ஒரு லைன் ப்ரொடியூசராக ஒர்க் பண்ணியிருக்காரு. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஸோ அதை முதல்ல ஷேர் பண்ணிக்கிறேன். பிரபு, பிரகாஷ், பாபு சார் 3 பேர்கிட்டையும் அப்ளிகேஷன் நிச்சயமாக அமல்ராஜுக்கு ஒரு படம் கொடுக்கணும். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். அதுக்கு தான் வர சொன்னேன், அப்படி சொல்லி பேப்பர் எழுதி கொடுத்தா அப்படி இல்லைங்க, அப்படிலாம் மேடையெல்லாம் பேசணுங்க, அப்போ தானுங்க அதாவது நடக்கும். ஸோ அண்ணன் அதுக்கு தான் பழனியப்பன் அதுக்கு தான் வந்திருப்பார்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இந்த திரைப்படம் எல்லார் மத்தியிலையும் கொண்டு போய் சேருங்க. இந்த திரைப்படத்துடைய ஹீரோ யோகி பாபு என்னென்னா, ஒரு சின்ன தயாரிப்பாளர்களுக்கு ஒரு ஹீரோ, அதுவும் வந்து ஒரு நம்பிக்கையான ஒரு பட்ஜெட்டில் படம் பண்ணால் அது பிஸ்னஸ் ஆகக்கூடிய ஒரு ஹீரோ அப்படின்னா யோகி பாபு தான். அது வந்து நல்ல கதைகளை தேர்ந்தெடுத்து பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ யோகி பாபுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள், நன்றிகள். இந்த திரைப்படத்தில் வந்து நிவாஸ் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும்னா அவருடைய ரீரெக்கார்டிங்க்கு பெரிய ஃபேன் நான். இந்த திரைப்படத்திற்கு அவர் இசையமைச்சிருக்காருங்கும்போது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்ன திரைப்படம் பெரிய திரைப்படம்னு வித்தியாசம் இல்லாமல் எல்லா திரைப்படங்களையும் ஒரே மாதிரி கையாளுறாரு. அவருக்கு என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படத்தில் லவ்லி நிறைய டைம் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணணும்னு நினச்சி மிஸ் ஆகிட்டே இருக்குது. லவ்லி ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. லவ்லி வந்து எல்லாம் இருக்குது, வீட்டில் எல்லாம் இருக்குது. பணமாக இருக்கட்டும், அன்பாக இருக்கட்டும், எல்லாமே இருக்குது. சினிமாங்கிற ஒரே ஒரு பேஷனுக்காக மட்டுமே சினிமாவில் வந்து அப்படி ஒரு கிராமத்து பொண்ணாக மூஞ்சியில் வந்து கருப்பெல்லாம் பூசிக்கிட்டு முழுக்க முழுக்க பேஷன் தான். ஸோ லவ்லிக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த திரைப்படம் பெரிய வெற்றி அடையணும். இந்த திரைப்படத்தை இந்த வெற்றியின் மூலமாக ஒரு சின்ன ஆறுதல் இயக்குனருடைய குடும்பத்துக்கு கிடைக்கணும் அப்படின்னு எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். இனிய மாலை வணக்கம். ரொம்ப ஆக்சுவலாக நேற்று தாய் கிழவி படம் பார்த்தேன். ரொம்ப நெகிழ்ச்சியாக இருந்துச்சு. மேடை முழுக்க அவ்வளோ
ஒரு அந்த தேட்டர் முழுக்க பார்க்குறப்ப அவ்வளோ பெண்கள் மொத்தமாக திரண்டு வந்து ஒரு திரையரங்கத்தில் வந்து ஒரு திரைப்படங்களை கொண்டாடுறத பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எத்தனை மீடியா வந்தாலும் திரையரங்கம்ங்கிற ஒரு அமைப்பு யாராலும் அழிச்சிட முடியாது அப்படின்னு ரொம்ப அந்த திரையரங்கத்தை பார்க்குறப்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்துச்சு. ஸோ ஒரு சின்ன ஒரு டிவியோ ஒரு மீடியாவோ மொபைல்லையோ ஒரு படம் பார்க்குறதுங்கிறது ஒரு தனி மனிதன் பார்க்குற ஒரு விஷயம். ஸோ ஒரு திரையரங்கங்கிறது மொத்த கூட்டமும் கூடி ஒரு கழிக்கிற ஒரு இடமாக இருக்கிறது. அது வந்து தொடர்ந்து இயங்கிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றப்ப நேற்று பார்க்குறப்ப அது மகிழ்ச்சியாக இருந்துச்சு. அந்த மகிழ்ச்சி இன்னைக்கு தொடர்ச்சியாக கிணத்தை காணுடைய ஆடியோ ரிலீஸ் அது பார்க்குறப்ப ரொம்ப அழகான ஒரு விஷயமா இருக்குது. கிணத்தை காணுங்கிறது எப்படி ஒரு காமெடியாக ஆரம்பித்து அது வந்து ஒரு அரசியலினுடைய ஸ்டேட்மெண்ட்டாக மாறிடுச்சு. கிணத்தை காண மட்டும் இல்லை, நதியை காணோம், ஆற்றை காணோம், ஏரியை காணோம் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை வரிசையாக சொல்லிகிட்டே போகலாம். அவ்வளோ காணோம். ஸோ அதை ஒரு பொலிட்டிக்கல் ஐடியாவாக எனக்கு வந்து இதுக்கு முன்னாடி சுரேஷ் சங்கையா அவங்களுடைய கிடாயின் கருணை மூணு அவ்வளோ பிடிக்கும். ஸோ இந்த டைட்டில் பார்க்குறப்பவே எனக்கு ரொம்ப ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக இருந்துச்சு. தயாரிப்பாளர் சொன்னாங்க, நான் வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக தேடணும், ஒரு கிராமத்தில் வந்து ஒரு ஓட்டு வீடு அங்கே ஊரில் தண்ணியே இல்லாத ஒரு கிராமத்தை தேடணும், கடைசியில் பார்த்தா அந்த ஊருக்கு தண்ணி வந்துருச்சு அப்படின்ட்டு. இதுதான் நான் தமிழ்நாடுன்னு நான் நினைக்கிறேன். நான் கிட்டத்தட்ட ஒரு 2 வருடங்களுக்கு முன்னாடி இந்தியா முழுக்க நான் சுற்றிட்டு வந்திருக்கேன். வேறு எல்லா மாநிலங்களும் எவ்வளோ வறட்சியினுடைய கோர பிடியில் சுற்றி இருக்கிறது என்று இந்தியா முழுக்க சுற்றிட்டு வந்திருக்கேன். இப்போ தமிழகத்தை நம்ம பார்க்குறப்ப சின்ன சின்ன கிராமங்கள் வரைக்கும் ஒரு ரோடுகளும் அப்படி ஒரு மலர்ச்சியான ஒரு ஒரு வாழ்க்கை கிராமத்துக்குள்ளே இருந்திருக்கு. இன்னும் மாற வேண்டியது நிறைய இருக்குது அப்படின்னு அந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறப்பவே இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டையும் நம்ம நினைக்க வேண்டியிருக்கு. தொடர் உரையாடல்கள் மூலியமாக ஒரு கிராமத்துக்கு தண்ணி வர்றதை வந்து ஒரு அரசியலாக நம்ம எல்லாரும் சேர்ந்து செஞ்சுருக்கோம், தொடர்ந்து செய்யணும் அப்படிங்கிறதும் அந்த அவருடைய ஸ்டேட்மெண்ட்டில் தெரிஞ்சு. எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்குறப்ப எப்படி வந்து யோகி பாபா அவர்களுக்கு ஒரு மண்டேலா ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு படமாக இருந்துச்சோ, அது மாதிரி இந்த ட்ரெய்லர் பார்க்குறப்ப வந்து அப்படி ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு பொலிட்டிக்கல் ஃபிலிமாக இருக்கும் அப்படின்னு தோணுது. எப்பயுமே ஒரு ஸ்டேட்மெண்ட் நாங்கள் சொல்லிக்கிட்டே இருப்போம். ஒரு டைரக்ட் பண்ணிகிட்டு இருக்கப்பவே அவங்க மறைஞ்சிடுறது அப்படின்னு நாங்கள் ஒரு காமெடியாக அப்படி ஒன்று சொல்லிக்கிட்டு இருப்போம். அது எவ்வளோ பெரிய துயரம் அப்படின்னு நான் இந்த மேடையில் அவங்க குடும்பம் இந்த சூழ்நிலையை பார்க்குறப்ப அவ்வளோ துயரமும் வலியோடு இருக்குது. ஆனாலும் ஒவ்வொரு இயக்குனரும் தன்னுடைய படைப்பை தான் முன்னிறுத்துவான், தன்னை முன்னிறுத்த மாட்டான் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன். ஸோ அப்படி வந்து சுரேஷ் சங்கையா அவர்கள் ஒரு கிணத்தை காணுங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டோட நம்ம முன்னாடி மொத்தமாக வந்து நிற்கிறாரு. ஸோ இந்த படம் வெற்றியிடையே மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. வணக்கம், மாலை வணக்கம். நெல்சன் சார் சொன்னதை வந்து நான் அப்படியே வழிமொழிகிறேன். ஏன்னா அந்த இயக்குனர் இல்லாத இடத்த எல்லாருமே எடுத்து செஞ்ச டிஓபிலேருந்து எடிட்டர்லேருந்து டைரக்ஷன் டீம்லேருந்து தம்பி அமல் வரைக்கும் எல்லாருமே எடுத்து செஞ்சுருக்காங்க. வாழ்த்துக்கள். முக்கியமாக ஒரு நல்ல படம் பண்ணிட்டா அந்த கலைஞன் மறைஞ்சால் கூட இந்த டேட்டா இருக்கிற வரைக்கும், சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த படம் இருக்கும். அந்த வரிசையில் நிச்சயமாக கிணத்துக்கான இருக்கணும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா எனக்கு வந்து பாபா நான் பயங்கர உஷாரான ஆள், அமைதியாக இருப்பார், நான் பயங்கர உஷாரான ஆள். அவர் பலகதாசன் ரைட்டரே இருக்காது, அவ்வளோ பேரோட சிட்டிங் போடுவார். ஆனால் ஒரு ப்ரொடக்ஷன் இறங்குறப்போ ஒரு கரெக்டான கதையை சூஸ் பண்ணியிருக்காருன்னா அப்போ வந்து அந்த கதையோட வேல்யூ தான் அது. ஸோ கிணத்துக்கானம் வந்து நிச்சயமாக நல்ல படமாக இருக்கும். கிடாயும் கருணை மனுவை விட அது சிறந்த படமாக இருக்கும்னு நம்புகிறேன் நான். அப்புறம் வந்து நடிச்சிருக்கிற எல்லாருமே வந்து திறமைசாலிங்க. என் வீட்டு குழந்தை தான் அது, ரோஸ்லின். ஸோ சாய்ராம் வந்து எல்லாருமே திறமைசாலி. சொல்ல வேணால் நான் வந்து சாய்ராமோட பரம ரசிகன் நான். அது நீங்கள் ரொம்ப பெருமையாக சொல்லிக்குவேன். அவர் வந்து எல்லோரும் காமெடியாக தான் பிடிக்குமா, என்னை எப்படி எவ்வளோ தூரம் காமெடியாக பிடிக்குமோ அதை விட அவரோட பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மண்டேலா மாதிரி இந்த படமும் வந்து மிகப்பெரிய ஒரு படமாக அமையணும் அவருக்கு. வாழ்த்துக்கள். பிரசன்னா சார் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த மெலோடி சாங் பார்த்த சாங்கு ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இந்த திரைப்படம் மார்பு யோகி சாரம். நான் வந்து எப்படி சொல்லுவேன்னா, நான் சாய்ராம்னு அவரை கூப்பிடுவேன். ஏன் கூப்பிடுவேன்னா, நான் வந்து தெய்வத்தை வந்து நேராக பார்க்க முடியாது, மனிதர் உலகத்தை பார்ப்பேன். அந்த மாதிரி அவர் வந்து நல்ல ஆக்டர் மட்டும் இல்லை, வெரி குட் ஹியூமன் பீயிங். உதவுறதில்ல இந்த படத்துக்கு, இந்த ப்ரொடியூசருக்கு மட்டும் இல்லை, நிறையா பேருக்கு. அதாவது பணம் கொடுக்குற ப்ரொடியூசர்கிட்ட வாங்கிப்பார், பணம் இல்லாத கம்மியாக கொடுக்குற ப்ரொடியூசர்ட்டையும் அதே ஹானஸ்ட்டாக ஒபே பண்ணி அதே ஒத்துழைப்பு கொடுப்பாரு. அப்படி நான் நிறைய இடத்துல அவரை பார்த்துருக்கேன். ஏன்னா நான் அந்த மாதிரி அவர்கிட்ட நிறைய உதவி வாங்கியிருக்கேன். நான் ஒரு படத்துக்கு போய் கேட்டப்போ உங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குன்னு கேட்டார் என்கிட்ட.
அவர் சம்பளம் கேட்கல, எவ்வளோ கொடுக்க முடியும்னு கேட்டார். நான் சொன்ன ஒரு அமௌண்ட், அதுலேருந்து 2 லட்ச ரூபாய் கம்மியாக வாங்கிட்டார். ஸோ அப்படி ஒரு பெரிய மனிதநேயம் உள்ள மனிதர். அதுக்காக தான் நான் அவரை சாய்ராம்னு கூப்பிடுவேன். ஏன்னா நான் அப்படி தான் பார்க்குறேன் மனிதர்களை. நன்றி நன்றி நன்றி. திரைப்படம் மாபெரும் வெற்றியடை வாழ்த்து. எல்லாருக்கும் வணக்கம். எல்லா ப்ரெஸ் அண்ட் மீடியாவுக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட்லி நான் ரொம்ப சாரி ஃபார் பீயிங் லேட். நான் 4 மணிக்கே ரெடி ஆகிட்டேன். ஆனால் அம்மா தான் இன்னைக்கு லேட் பண்ணாங்க. ஆனால் அம்மாவோட ப்ரெஸ் மீட்னா 6 PM 5 PM இருப்பாங்க அங்கே. ஸோ ஓகே, கிணத்து காணும். ஃபர்ஸ்ட்லி இது ரொம்ப ஸ்பெஷலான படம் எனக்கு. இது அயலிக்கு அப்புறம் இந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. அண்ட் சுரேஷ் சங்கையா சார் இன்னைக்கு ரொம்ப எமோஷனாக இருக்கேன். ஏன்னா ஃபர்ஸ்ட்லி டு see his wife and his daughter. ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா இட் வாஸ் his ட்ரீம் ப்ராஜெக்ட். அண்ட் சார் நிறையா ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. அண்ட் even in his time of his illness he was still working really hard. And firstly, Ramesh sir and Jagan sir, thank you for being such an amazing producer. Hotstar for backing up, Box Office Studio for backing such a good content film. Yogi Babu sir, you are a wonderful co-star to me. நீங்கள் ரொம்ப humble, grounded ஆன star and என்ன மாதிரி aspiring actorsக்கு ஒரு true inspiration. Nivas, I saw the movie and what beautiful background music and song. And congratulations for Bison and Thai Kalavi and wishing you all the success. A character was ரொம்ப simple, bubbly-ஆன character. And Suresh Sangaya sir first narrate பண்ணும்போது சொன்னாங்க, you have to know how to ride the bike. நான் சும்மா ஆமா sir, I know how to ride the bike சொன்னேன். If I said no, I would lose the role. So a bike trainers Sam and Pavanku, I would definitely thank. 24 hours அவங்க செட்டில் இருந்தாங்க to teach me how to ride the bullet. Rachel, I didn't get to work with you, but I hope I get to work with you soon. To the entire cast and crew, thank you for all your support. Vasna Bala sir, Susindran sir, Nelson sir. I was supposed to work with all 3 of you and it didn't work, and I hope I get to work with you all soon. Thank you, Nandri. If I forgot anybody's name, I'm so sorry, but thank you so much. வணக்கம். இந்த கிணத்தை காணும் திரைப்படத்தை இந்த ஃபன் த்ரில்லர் ஜேனரில் இதை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரியில் ஓகே பண்ணி இதை பண்ணுறதுக்கு ஒரு அசாத்திய தைரியம் வேணும். அதை வந்து முழு மூச்சாக செஞ்ச ரமேஷ் சாருக்கும் ஜெகன் சாருக்கும் என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இப்போ இந்த படத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான கேரக்டரை வந்து நம்ம யோகி பாபு சார் பண்ணியிருக்காரு. அவருடைய ஒத்துழைப்பு ப்ளஸ் அன்பு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் சுரேஷ் சங்கையா சாரை பற்றி எல்லாருமே பேசினாங்க. அவருடைய உடல்நிலையை வந்து அவர் மனசுல வச்சுருந்தாலும் அவருடைய அந்த கதை மேலே இருக்கிற நம்பிக்கையில் அவருடைய படத்தை வந்து கச்சிதமாக முடிச்சு தரணும் அப்படிங்கிறதுக்காக அவர் கொடுத்த ஒத்துழைப்பு வந்து சான்ஸே இல்லை. தேங்க்யூ ஸோ மச் சார். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஜென்ரலாக வந்து எல்லா பெரிய திரைப்படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆர்டிஸ்ட்டு பேஸ்டில் இருக்கும். இப்போ இதில் வந்து யோகி பாபு சார் ப்ளஸ் சில ஆர்டிஸ்ட் நடிச்சிருந்தாலும் இந்த படத்தில் முழுக்க வர கதாபாத்திரங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா வெகுஜன மக்கள் தான். அதுக்காக வந்து நம்ம டைரக்டர் சுரேஷ் சங்கையா சார் வந்து ஒரு மிகப்பெரும் உழைப்பை போட்டிருக்காரு. என்னன்னு கேட்டிங்கன்னா, அதில் வர எல்லா கேரக்டர்ஸையும் வந்து புதிய ஆட்களை வந்து செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கான ஒர்க் ஷாப் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய படங்களில் எந்த அளவுக்கு நடக்குமோ அதுக்கு எந்த வகையிலையும் காம்ப்ரமைஸ் இல்லாமல் அவங்க எல்லாத்தையும் வந்து இது பண்ணி ரிஹர்சல் பார்த்து பல நாட்கள் ரிஹர்சல் நடந்து அதுக்கப்புறமா தான் வந்து இது வந்து இந்த படம் வந்து படப்பிடிப்புக்கு தயாராச்சு. ஸோ அந்த ஒரு தகவலையும் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். ஏன்னு கேட்டால் இப்போ ஒரு ஒளிப்பதிவாளராக மட்டும் இல்லாமல் அவரோட ட்ராவல் பண்ண ஒரு செகண்ட் பர்சனாக நான் இது எல்லாத்தையும் அவருடைய மனசாட்சியாக கன்வே பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நான் பேசுகிறேன் நான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த படத்துடைய இந்த லொக்கேஷன் பற்றி சார் சொன்னார். இந்த ஓட்டு வீடு மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு கிராமம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பல நாட்கள் பல முறை வந்து நாங்கள் தமிழ்நாடு ஃபுல்லாக ட்ராவல் பண்ணோம். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான ஒரு சப்போர்ட் கொடுக்கறதுக்கு வந்து ப்ரொடியூசர்ஸ்க்கு வந்து ஒரு பெரிய மனசு இருக்கணும். ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த படத்துடைய ஜேனர் ப்ளஸ் மற்ற விஷயங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருந்தாலும் அந்த மாதிரி வந்து ஒரு இதுக்கு இப்போ எடுத்த உடனே பார்த்தீங்கன்னா ஜென்ரலி ஒரு படம் அப்படின்னா ப்ரீ ப்ரொடக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆனால் வந்து இப்போ நம்ம ஜென்ரலி நம்ம இந்தியன் மூவிஸ் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா நம்ம ஷூட் பேஸில் தான் இருக்கோம். மற்ற விஷயங்கள் எல்லாமே வந்து ஒரு சில மீட்டிங்ஸில் முடிஞ்சிடும். பட் இந்த படம் முழுக்க வந்து ப்ரீ ப்ரொடக்ஷனை நம்பி மட்டும்தான் நடக்கும் அப்படிங்கிற ஒரு பொசிஷனில்
அவங்க வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 6-7 முறை தமிழ்நாடு ஃபுல்லாக நான், சுரேஷ் ப்ளஸ் நம்ம ஆர்ட் டைரக்டர் சுவேந்தர் எல்லா டீமும் வந்து போயிட்டு ஒவ்வொரு முறையும் போயிட்டு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் வருவோம். பட் இருந்தாலும் வந்து அவர் ரமேஷ் சார் வந்து கொஞ்சம் கூட மனம் தளராமல், இல்லை நீங்கள் தாராளமாக உங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த லொக்கேஷன் கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி அவ்வளோ சப்போர்ட் பண்ணியிருந்தாருங்க. அதுக்கப்புறமா வந்து ஃபைனலாக வந்து அந்த கமுதி பக்கத்தில் அந்த புரசலூருங்கிற ஒரு கிராமத்தை நம்ம ஐடென்டிஃபை பண்ணோம். அதுக்கப்புறம் நடந்த ஒரு விஷயம் தான் சார் கூட கன்வே பண்ணார். நாங்கள் போய் லொக்கேஷன் பார்த்துட்டு வரப்போ பயங்கர ட்ரையாக இருந்தது. வந்து நம்ம எல்லாம் பிளான் பண்ணிட்டு இருக்கப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஹெவி ரெயின் அந்த தூத்துக்குடி பெல்ட்டில் அந்த டைம் பெஞ்சது. ஸோ அந்த ரீசன்னால பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் வந்து கிட்டத்தட்ட பல வருஷம் தண்ணி இல்லாத அந்த ஊரில் முழுக்க தண்ணி வந்துடுச்சு. இந்த மாதிரியான ஒரு இதெல்லாம் வந்து யாரும் எதிர்பார்க்காத ஒரு டைமு. பட் இருந்தாலுமே வந்து அதையும் மீறி பொறுமையாக இருந்து எல்லாருமே யோகி பாபு சாராக இருக்கட்டும், மற்ற எல்லாருமே சரி, எல்லாருமே சேர்ந்து அந்த ஒத்துழைப்பு கொடுத்ததுனால அந்த ஷூட்டு வந்து ஒரு பெரிய படத்துக்குலாம் வந்து சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா 3 to 4 monthsலாம் வெயிட் பண்ணோம்ல, அந்த மாதிரி வெயிட் பண்ணி அவர் சுரேஷ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்தார். அந்த லொக்கேஷனில் நம்ம அங்கே தான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தண்ணிலாம் ட்ரை ஆகிறதுக்காக ஒரு குறிப்பிட்ட பீரியட் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா நம்ம ஷூட் பண்ணாங்க. நான் வந்து என்னுடைய குருநாதர் வந்து ரத்னவேல் சாருங்க. நான் அவரோட வந்து நிறைய படங்கள் ஒர்க் பண்ணியிருக்கேன். பெரிய படங்களில் இப்போ சாய்ரா நரசிம்ம ரெட்டியாக இருக்கட்டும், இந்தியன் 2 அந்த மாதிரி படங்களில் செகண்ட் டிஓபியாகவும் ஒர்க் பண்ணியிருக்கேன். நான் இண்டிவிஜுவலாகவும் சில ஃபிலிம்ஸ் பண்ணியிருக்கேன். தமிழில் பண்ணுறப்ப வந்து நம்ம ஒரு இப்போ ஜென்ரலி வந்து எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, மலையாளமில் வந்து ஓடிடி ஃபிலிம்ஸ் எல்லாமே வரும் தெரியுங்களா. ஒரு லொக்கேஷனில் ஒரு சில கேரக்டர்ஸை பேஸ் பண்ணி ஒரு கதை இருக்கும். முழுக்க முழுக்க அந்த கிராமத்துலேயோ இல்லை ஒரு பிளேஸில் நடக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஸ்க்ரீன் பிளேயோடு இருந்த இந்த கதையை வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டோடு நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒர்க் பண்ணியிருக்கோம். டெஃபினட்டாக வந்து இது வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவத்தை கொடுக்குங்க. அதனால் வந்து பத்திரிகையாளர்கள், மீடியா பர்சன் எல்லாத்துக்கும் நான் ரெக்வெஸ்ட் பண்ணுறது என்னென்னா, நம்ம சுரேஷ் சங்கையா சாருடைய உழைப்பு ப்ளஸ் வந்து ப்ரொடியூசர்ஸ் ப்ளஸ் வந்து நம்ம இதில் நடிச்சிருக்க ஆர்டிஸ்ட் எல்லாத்துடைய உழைப்பும் வந்து ஒரு ஒரு எல்லாரும் மதிக்கத்தக்க முறையில் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து நீங்கள் ஆடியன்ஸ்கிட்ட கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறத பணிவன்போடு கேட்டுக்கிறேங்க. அனைவருக்கும் வணக்கம், நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். To all the press media, to everyone, to distinguished chief guests on stage and friends, family, எல்லோருக்கும் வணக்கம். கிணத்த காணும் எனக்கு ஒரு மெமரபிளான ஃபிலிம். நிறையா காரணங்கள் இருக்குது. இந்த படம் வந்து எனக்கு தெரிஞ்சு 2023 தானே சார். அப்போ வந்து இந்த படம் வந்து இப்போ இந்த பூஜைக்கு நான் போயிருந்தேன். நான் கதை கேட்கல, எதுவுமே கேட்கல இந்த படத்துக்கு. பட் 2 பேர், ஒன்று ரமேஷ் பாபு சார், இன்னொன்று சுரேஷ் சங்கையா சார், அவருடைய ஜென்யூனிட்டிக்காக எனக்கு பார்க்கும்போதே சரி இந்த படம் நம்ம பண்ணலாம், ஏதோ ஒரு கட் இன்ஸ்டிங்க்டில் தான் அந்த படத்தை நான் ஓகே பண்ணேன் ஆக்சுவலி. ஸோ அப்படி ஆரம்பித்த ஒரு ஜேர்னி ஃப்ரம் 2024. டெஃபினெட்லி நான் சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, எனக்கு ரொம்ப மிகவும் நெருங்கிய நண்பர் சுரேஷ் சங்கையா சார். ஏன்னால் வந்து இந்த படத்துக்கு நாங்கள் வந்து பெருசாக நாங்கள் வந்து மீட் பண்ணிக்கிட்டதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் ஃபோன்லேயே தான் அப்பப்போ பேசுவார். இதுதான் விஷயம், இதுதான் வந்து படத்தோடைய ரீரெக்கார்டிங் சூழல் எல்லாமே சொல்லுவார். ஸோ அப்படி ஒர்க் பண்ணி அப்புறம் வந்து ஆர்ஆர் டைம் பண்ணும்போது தான் ஒவ்வொரு நாளும் வந்து என்னுடைய வீட்டுக்கு வருவார் ஒரு அசிஸ்டண்ட்டோட. அந்த நாட்கள், அவருடைய பழகிய நாட்கள் வந்து நாங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ், வி காட் ரியலி க்ளோஸ் அப்படின்னு தான் சொல்ல முடியும். அவர் இந்த டைமில் நம்மளோடய இல்லை, பட் டெஃபினெட்லி எனக்கு ரொம்ப க்ளோஸ். ஏன்னா நான் ஒரு சுவாரஸ்யமான ஒரு விஷயம் சொல்லணும்னா, எனக்கு அப்போ நான் கொஞ்சம் நிறையா ஒர்க் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். அப்போ அவர் தவறுறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், எனக்கு திடீர்னு ஒரு நாள் நைட்டு கால் பண்ணார். ஆக்சுவலி, நிவாஸ் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கால் பண்ணார். சார் இல்லை சார், நான் வீட்டில் தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் சார். நிவாஸ் எல்லாத்தையும் போட்டுட்டு என் கூட ஒரு கோயிலுக்கு வாங்க அப்படின்னாரு. சார் என்னால் வரவே முடியாது சார், இப்போ ரொம்ப டைட்டாக போயிட்டுருக்கு. இல்லை நிவாஸ், நீங்கள் வரலன்னா நான் உங்களோட பேசவே மாட்டேன் அப்படின்னு சொன்னார். என்னடா எப்படி சொல்கிறாருன்னு சொல்லிட்டு நான் நைட்டோட நைட்டு அன்றைக்கி நான் கார் எடுத்துகிட்டு அவர் என்னை வந்து திருச்சி பக்கத்தில் 2-3 கோயிலுக்கெல்லாம் கூட்டிகிட்டு போய் நாங்கள் அப்படியே கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். அப்போது நான் கிட்டத்தட்ட ஒரு 10-15 டேஸாக தூங்கலை அந்த டைமில். லைக் அவ்வளோ ஒர்க் ப்ரெஷர், நிறையா ஒர்க் டெட்லைன்ஸ் அப்படின்னு மீட் பண்ணும்போது அப்போ சடனாக ஒரு இடத்துல வந்து ஒரு கோயிலை நிறுத்தினார். ஆக்சுவலி, நிவாஸ் இந்த முருகர் கோயில் நிறுத்துங்க, இங்கே சாப்பிட்லாம் அப்படின்னாரு. என்னடா அதை நிறுத்த சொல்கிறான்னு சொன்னாங்க. அப்படியே நான் போய் அந்த இடத்துல ஒரு பெரிய மலை மாதிரி, சின்ன மலை மாதிரி இருந்தது. அங்கே நான் படுத்து அன்றைக்கி ஒரு 3 hours தூங்கினேன். ஆக்சுவலி அவர் வந்து எதுவுமே என்னை எழுப்பாமல் என் பக்கத்துலேயே என்னை கூட பார்த்துட்டு அப்புறம் அவர் வீட்டில் கொண்டு போய் நான் விட்டது தான் அன்றைக்கி நான் ஒரு கடைசியாக பார்த்த ஒரு மொமெண்ட் ஆக்சுவலி. அதுக்கப்புறம்
என் லைஃப்பில் நிறைய சேஞ்சஸ் நடந்தது. இது வந்து சயின்டிஃபிக்காவோ என்ன அதை பற்றி எப்படின்னு சொல்ல, என்னுடைய ஒரு பிலீஃபில் அவருடைய அந்த ஸ்பெண்ட் பண்ண அந்த லாஸ்ட் மொமெண்ட் நான் இங்கே ஷேர் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் வந்து அவருடைய இறப்புக்கும் என்னால் வர முடியும். அப்போ நான் பாம்பேயில் இருந்தேன். பட் டெஃபினெட்லி இந்த படம் வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான ஃபிலிம். ஏன்னா நான் இப்போது நிறையா ஃபோக் ஃபிலிம்ஸ் லைக் வில்லேஜ் ஃபிலிம்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு ஸ்டார்டிங் பேஸாக இருந்தது வந்து இவருடைய ஒர்க் பண்ணது தான் ஆக்சுவலி கிணத்த காணம் தான். ஸோ அவருடைய ரைட்டிங், அவருடைய ஜென்யூனிட்டி, அவர் ஒரு சோல்ஃபுல்லான ஒரு பர்சன். ஸோ இந்த ஒரு விஷயங்கள் தான் வந்து எனக்கு அடுத்த விஷயங்களுக்கு வந்து அடித்தளமாக இருந்ததுன்னு நான் சொல்ல முடியும். இந்த படம் வந்து திரையரங்குக்கு வர்றதுக்கு, வெற்றி பெறதுக்கு மீடியா உங்களுடைய சப்போர்ட், எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. ரொம்ப ரொம்ப நன்றி. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். எப்பவுமே சுரேஷ் சார் வந்து சொல்வார், இந்த படத்தில் நடிக்கிற ஆக்ட்ரஸ் எல்லாருமே என்னோட குடும்பம் மாதிரின்னு. இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷனில் அவர் படத்தில் நடித்த எல்லாருமே அவரை தேடி இங்கே வந்து நிற்கிறத பார்க்கும்போதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதுக்காகவே எல்லாருக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். நிறைய பேர் எனக்கு கால் பண்ணியிருக்காங்க, நான் யாருக்கும் எடுத்து பேசினதில்லை. எனக்கு என்ன பேசி அவங்ககிட்ட எப்படி பேசுறதுன்னு கூட எனக்கு தெரில. அதனால் நான் யார் ஃபோனையும் அட்டன் பண்ணதில்லை. அதுக்கும் சாரி சொல்லிக்கிறேன். அப்புறம் படத்தை அவருக்கு அப்புறம் அதை நல்லபடியாக முடிச்சு கொடுத்த அவங்க டீமுக்கும் அப்புறம் ப்ரொடியூசர்ஸாருக்கும் ரொம்ப ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன். எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. படத்தை நிச்சயமாக அந்த படம் அவரோட சாயலில் அவர் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிக்கும். ஏன்னா அவரோட அந்த கதைகள் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அந்த கிராமத்து வாழ்வியலில் அப்படியே அவர் கொண்டு வருவார். அதாவது கண்டிப்பாக எல்லாருக்கும் உங்களுக்கு அந்த படம் ரொம்ப பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். கிணத்த காணும் படம் எனக்கு ரொம்ப முக்கியமான படம். ஆக்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் தாண்டி அந்த கதை, அந்த ஊர், டைரக்டர் சுரேஷ் சங்கையா. ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான நிகழ்வுகளாக நினைக்கிறேன் என் லைஃப்பில். அண்ட் இந்த படம் எனக்கு ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்துச்சு. அதான் ரொம்ப முக்கியமாக ஏன் எக்ஸ்பீரியன்ஸாக ஷேர் பண்ணோம். ப்ரொடியூசர் சார், யோகி பாபு சார், ராமகிருஷ்ணன் சார், ஒரு அண்ட் ஏடிஸ் எல்லாருக்குள்ளேயுமே ரொம்ப முக்கியமான ஒரு பாண்ட் க்ரியேட் ஆச்சு. ரொம்ப அழகான மனிதர்களை கொடுத்த முக்கியமான எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இது. ஸோ இது என்னை பற்றி. அது இல்லாமல் இந்த படத்தை பற்றி இது ரொம்ப ரொம்ப முக்கியமான படமாக பார்க்குறேன். வெரி பொலிட்டிக்கல் அண்ட் ஆல்சோ சைக்கலாஜிக்கல்னு சொல்வேன். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயங்களை ரொம்ப அழகாக பேசியிருக்கு. அண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு ரோல் கொடுத்துருக்காரு எங்கள் டைரக்டர். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கெல்லாம் நிச்சயமாக இந்த படம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.